பிரச்சாரம் பண்றது பத்தாதன்னு அக்கா கனிமொழி வந்து பிரச்சாரம் பண்றாங்க. நான் நேற்று கனிமொழியோட பிரச்சாரம் பார்த்தேன். கனிமொழி சொல்றாங்க, கடந்த 5 வருஷம் திமுக நடத்தின ஆட்சி பெண்களுக்கான ஆட்சியா? நீங்களே சொல்லுங்கம்மா, இந்த 5 வருஷ திமுக ஆட்சி பெண்களுக்கான ஆட்சியா? பெண்கள் நிம்மதியா இருந்தாங்களா? பெண்கள் பாதுகாப்பா இருந்தாங்களா? 2011 இருந்து 2021 வரைக்கும் தமிழ்நாட்டில் பெண்கள் எப்படி இருந்தாங்க? அம்மாவோட ஆட்சி காலத்துல, நம்ம அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி காலத்துல தமிழ்நாட்டு பெண்கள் புலியா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இந்த திருட்டு திமுக ஆட்சியில பலியா இருக்காங்க. நாங்க ஸ்டாலின் மாதிரி வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோ எல்லாம் பேச மாட்டோம். உண்மைகளை மட்டுமே பேசுவோம். ஏன்னா நாங்க அம்மா வழி வந்தவங்க. மக்களால் நான், மக்களுக்காகவே நான் வாழ்ந்த அம்மா வழி வந்தவங்க. நீங்க எல்லாரும் பேப்பர் படிக்கிறீங்க, நியூஸ் பாக்குறீங்க. உண்மையில இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் நிலவரம் எப்படி இருக்கு? 2.5 வயசு குழந்தைய கெடுக்கிற ஒரு திமுக காரன், 2.5 வயசு குழந்தைய, பல்லு போன பாட்டியையும் கெடுக்கிறாங்க. 7 வயசு பொண்ணு நாமக்கல்ல கெடுக்கிறாங்க. 14 வயசு பொண்ணு விளாத்தி குளத்துல கெடுக்கிறாங்க. திரும்புற பக்கம் எல்லாம் பெண்களை கெடுத்துட்டு ஸ்டாலின் விளம்பரம் தராரு, வெல்லும் தமிழ் பெண்கள். அடிப்போம்